எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். லிங்குசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப ப்ராக்டிக்கலான, ரொம்ப நேர்மையான, மனசில் என்ன பட்டதோ அப்படியே வெளிச்சப்பட்டு சொல்கிற ஒரு மனுஷன். எந்த படம் அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி தான் படத்தை கால் பண்ணி முதல்ல படம் சூப்பராக இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை, அப்படியே 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 ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு டிவி சேனலில் ஒரு டிபேட்டில் பேசினார், எனக்கு ஓடாத நல்ல படம் வேண்டாம், ஓடுற மோசமான படம் வேண்டாம், ஓடுற நல்ல படம் வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அப்படியே மனசில் அடிச்ச மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். பிரபுசாலமன் சார் நாளைக்குனரில் என்னோடய ஜட்ஜு அவர். நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வளர்கிற சமயத்தில் நிறைய குறைகள் இருக்கும். ஸ்டேஜிங்கில் அந்த சீனை கன்சியூம் பண்ணுறதுல நிறைய குறைகள் இருக்கும். பட் அந்த அந்த சொல்ல வந்த விஷயம் இருக்குல்ல, அந்த க்ரன்ச்சு அதை பிடிச்சிப்பார். நீ சொல்ல ஆசைப்பட்டிருக்க, அதில் தவறு பண்ணியிருக்க, அந்த நெகட்டிவை பாசிட்டிவான மூடில் சொல்லுவார். வளர பையில டப்புன்னு தட்டினா கீழே விழுந்துருவானே, உடஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றி அப்படி சொல்லுவார். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பிரபுசாமி சார் ஒரு முக்கியமான ரீசன். அவருக்கு என்னோட நன்றி சார். தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் கும்கி, அது எல்லாருக்கும் தெரியும். ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபுசாமி சார் வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்களே ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு, ஃபேன் சம்பவம்னு எனக்கு ஒன்று காட்டினார். கொஞ்சம் இந்த பிளாட் சொன்னார். அது சரியாக வந்து செம்மையாக கிளிக் ஆகி அவர் சொன்னது விதமெல்லாம் கரெக்டாக அமைஞ்சா அது இன்னொரு அமைதி படைக்கான படமாக இருக்குன்னு நம்புகிறேன். இது கும்கிக்கு அப்புறம் வரும்னு நம்புகிறேன். அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் பிரபுசாமி சார். அப்புறம் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக என் தலைவன் பிரசன்னா, மாஸ் காட்டுறாப்புல பைசனில் பிரசன்னா, அப்புறம் சுகுமார் சார், நண்பன் ஹீரோ மதி, இந்த படத்தில் அசோசியேட்டர் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கும்கி 1 எப்படி ஹிட் ஆச்சோ அது மாதிரி அதோட பெருசாக ஒரு பெரிய மேசிவான ஹிட் ஆகும்னு ஆசைப்பட்றேன். நடக்கும் நம்புறேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வந்து இங்கே இருக்காரு, மடோன் அஸ்வின் இங்கே இருக்காரு, அண்ட் பிரபுசாலமன் சார் வந்து நாளைக்கு நல்ல ஜட்ஜாக இருந்தார். நான் ஹோஸ்டாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னும் ஹோஸ்டாகவே தான் இருக்கேன். உனக்கு என்னமா நாட்டிய பேரொழி, எல்லாத்தையும் டான்ஸ் ஆட வேற வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ அடுத்தபடியா அங்கிருந்து தான் இன்னொருத்தர் வராரு. எஸ், அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மண்டேலா மாவீரன் அப்படின்னு பேக் டு பேக் வின் கொடுத்த அஸ்வின் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். சூப்பர் கூல் டைரக்டர் மடோன் அஸ்வின் அவர்களை மேடை கழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா இந்த இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நிறைய ஆக்சுவலி ஸ்டேஜில் ஏறினாலே எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குனது வந்து இன்னும் போகலை, இருக்குது. நாளைய இயக்குனர் ஷோ தான். அதில் முக்கியமான 2 பேர் பிரபுசாலமன் சாரும் இவங்களும் தான். நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு உள்ளே வரும்போதே வந்து ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, போய் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நாங்களாம் ஸ்டேஜும் பார்த்ததில்ல, கேமராவும் பார்த்ததில்ல. ஸோ கேமரா முன்னாடி நின்று பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அது இப்போ திரும்பவும் ஏதோ இவங்களும் சைடில் இருக்காங்க, நீங்கள் முன்னாடி உட்காந்துங்க. ஸோ ஒரு மாதிரி நாளைக்கு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஜட்ஜ் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ நான் என்ன மாதிரி நான் நித்திலன், எங்கள் சீசனில் வந்த ஸ்ரீ கணேஷ், ரமோ, பாக்யராஜ் கண்ணன், அஸ்வத் மாரிமுத்து, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளையே மென்டர் பண்ணி இப்போ நாங்கள் படம் பண்ணிட்டுருக்குது ரீசன் வந்து பிரபுசாலமன் சார் தான். அண்ட் முக்கியமாக வந்து நான் சொல்லணும், ஏன்னா வந்து நாளைக்கு முன்னால் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு என்கிட்ட வந்து எனக்கு ஒரு கதை சொல்லு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சார் என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து என் வேலையை குவிட் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டு சார்கிட்ட கதை எனக்கு இல்லை சார், இப்போ படம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில, நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார்னு சொல்லி சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒரு படமாக முழுசாக சார்கிட்ட ஒர்க் பண்ண முடியல. ஆனால் 2 இயர்ஸ் நான் வந்து சாரோட ட்ராவல் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாரோட ரொம்ப பிடிச்ச டிஸ்கஷன் பிளேஸ் வந்து அவர் கார் தான், அந்த இன்னோவா கார் தான். அதில் வந்து நான் கேட்காத கதைகளே இல்லை, அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருக்கேன். அது எல்லாத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என்கிட்ட இதில் இருக்குது சார். நீங்கள் இது வரைக்கும் எடுத்து ரிலீஸ் பண்ண படங்கள் தொடரியாகட்டும், இப்போ நீங்கள் எடுத்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்க அந்த ஜம்போ மேம்போ ஆகட்டும், இது எல்லா படத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என் லேப்டாப்பில் இருக்குது சார். இந்த படம் மட்டும் தான் சார் இல்லை, கும்கி 2 மட்டும் இல்லை. இருந்திருந்தால் என்ன கதைன்னு இப்போ படிச்சுட்டு வந்திருப்பேன். அது மட்டும் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு சார்.
எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து கும்கி ரிலீஸ் ஆகி முடிஞ்சதும் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்போது வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. முடிஞ்சதும் ஒரு கும்கி ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு எல்லாருக்கும் அசிஸ்டன்ஸுக்கு எல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் தேட்டர்ஸ் போய் பாருங்கள், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி போய் ஒரு படத்தை பார்க்குறோன்ற அந்த இதில் இருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணி கும்கியை அந்த செலிப்ரேஷன் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி கும்கி 2க்கும் அது நடக்கணும், நாங்கள்லாம் தேட்டரில் பார்த்து இந்த வெற்றியை நீங்களும் கொண்டாடணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். விஷ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், அவ்வளோதான் சார் சொல்லணும். அண்ட் லிங்குசாமி சார், என்னோட மண்டேலாவாகட்டும் மாவீரன் ஆகட்டும் 2 படத்துக்கும் முதல்ல படம் ரிலீஸ் ஆன உடனே கால் பண்ணி என்கிட்ட பேசி அந்த படத்தோட நிறை குறைகளை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவர் தான், லிங்குசாமி சார். ஏன்னா 2 குட் ஹார்ட்டட் பீப்புள் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இவங்க 2 பேருக்காகவுமே இது பெரிய வெற்றி படமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நிவாஸுக்கும் சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் அண்ட் த ஹோல் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நாளைய இயக்குனரில் நீங்கள் ஆங்கராக இருந்திருக்கிறீங்க, சார் நடுவர் இருந்திருக்காரு. சார் நானும் கே ரங்கநாத் அவருடைய படத்தில் சின்ன சீன் நடிச்சிருக்கேன் சார் நாளைக்கு. அப்போ அந்த கணக்கு வந்துருச்சு சார், இருக்கேன் நான். சூப்பர். ஆக மொத்தம் இங்க எல்லாம் சேர்ந்துருக்கோம், ரொம்ப நல்லது. ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியா யாரு மேடைக்கு வர போறாங்கன்னா திருப்பதி பிரதர்ஸோடைய ஆஸ்தான எழுத்தாளர், தித்திக்குதே படத்துடைய டைரக்டர் பிருந்தா சாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். முதல்ல லிங்குசாமிக்கு நன்றி. நிலைய வித்வானை எப்பயுமே இந்தமாரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூப்பிட்றது வந்து தவிர்த்துவாங்களே, மறந்துடுவாங்க. டெய்லி ஆஃபீஸ்லேயே பார்க்குறாரு. ஆனாலும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்து இவரும் பேசிட்டோம். நாளைய இயக்குனர்கள் இவர்கள்லாம் யங் டைரக்டர்ஸ்னால் நேற்று படம் பண்ணவங்க, நான்லாம் படம் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து லிங்குசாமிக்கு என்னுடைய கல்லூரி நண்பர்களால் தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு நான் தான் வந்து வசனம் எழுதுகிறேன். நான் வசனம் எழுதுறதுல ரொம்ப சிறப்பானவன் என்பதனால் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு. ஆனால் அவருடைய நண்பர் என்ற காரணத்தினாலே தொடர்ந்து அவர் படங்களை வேலை செய்கிறேன். அதனால தான் ஆஸ்தான வித்வான்லாம் சொல்லிங்க. அதனால் லிங்குசாமிக்கு முதல்ல நன்றி. சார் காடா சார், அவர் வந்து உங்களை காடுன்னு தான் சொல்லுவார் லிங்குசாமி ஆஃபீஸில். ஜெயந்திலால் காடாலாம் சொல்ல முடியாது, ஜெயந்திலால் மை காட் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ சார். அப்புறம் வந்து லிங்குசாமி வந்து 25 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஆனந்தம் படம் அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து அவருக்கு எனக்கு நண்பர் அவர். இப்போது அவங்க வீட்டிலேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் மதி ஒரு ஹீரோ ஆகியிருக்கார். அது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். மதிக்கு வாழ்த்துக்கள். எப்பயுமே வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளர நுழைஞ்சு போராடுறதுங்கிறது, போராடி வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ஈஸியாக கூட கிடைக்கும். ஆனாலும் அந்த ஈஸியான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு நடுப்புற கொரோனான்னு ஒரு பிரச்சனை வந்து படத்தை தொடங்கி கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் வருது. அவர் ஒரு போராடி வந்திருக்கிற ஒரு ஹீரோ தான் அவர் அப்படி பார்த்தா. அதனால் மதிக்கு அவருடைய வெற்றிக்கு இன்னும் நிறைய பேர் சார், எங்கள் லிங்குசாமியோட அசிஸ்டன்ஸே ஒரு 5 பேர் வந்து உங்களுக்கு ரெடியாக கதை வச்சுருக்கான். நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே. நிறைய கதைகள் இருக்குது, வெளியில் நிறைய கதை கேளுங்க, வெற்றி பெறுங்க. அப்புறம் ட்ரைலரை பார்த்தேன், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு சார். பிரபு சலவன் சார் எப்பயுமே காடை பற்றின்னு இல்லை, நம்ம வந்து டிராஃபிக்லேருந்து உள்ளர வந்த உடனே அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ரிலீஃபாக இருக்குது. இது வந்து ஒரு இயற்கையோட ஒரு கலந்து எடுக்கிற காடை பற்றி. இப்போ நான் நண்பர் பிகினிங் டைரக்டர் வந்திருக்காரு ஜெகன், காடை இவர் மாரி காட்டினது யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, காட்டை வந்து வீரப்பன் அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் அப்படின்னு சொன்னார் அவர். அந்த அளவுக்கு காட்டை வந்து நுணுக்கமாக, காட்டில் வந்து பறவைகள் எங்கே இருக்குது, மிருகங்கள் இருக்குது, அணில் எங்கே இருக்குது, மழை ட்ராப் விழுந்தால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் காட்டுறாரு. சுகுமார் சார் அண்டு பிரபு சலவன் சார், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் அடிக்கடி நான் 100கணக்கான முறை கேட்ட ஒரு பாடல் தீக்குளுத்தி. நிவாஸ் உங்களுக்கு இதான் டைம். இப்போ தான் நிறைய 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கார் அவர். இந்த தீக்குளுத்தி வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஓப்பனிங்னா ஒரு பெரிய கேட்வே ஓப்பனாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படம் வருவது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு.
நிவாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தோட எப்பயுமே லிங்குசாமியோட படங்கள் முழு படத்தையும் நான் பார்த்துருவேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. இது நான் ஏதோ அந்த படம் பார்க்குற அன்றைக்கி நான் எங்கள் ஊரில் இல்லை, அதனால் பார்க்க முடியல. ஆனால் அந்த கதையை ஓரளவுக்கு எனக்கு சொன்னார். ஒரு யானைக்கும் ஒரு காட்டில் இருக்கிற யானைக்கும் ஒரு கிராமத்து சிறுவனுக்கும் இருக்கிற ஒரு பாண்டேஜ் ரிலேஷன்ஷிப். பொதுவாக மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு அப்படின்னு நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சொல்கிறது யாருன்னா மனுஷன்தான். மிருகங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. மிருகங்களுக்கு 7 அறிவு கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்கிறது இல்லை நம்மள்கிட்ட. அவங்களுக்கு எமோஷன் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி, நம்மளை விட ஜாஸ்தி. ஒரு குற்றவாளியை போலீஸ்காரங்க கூட தப்ப விடலாம், ஆனால் போலீஸ் நாய் தப்ப விடாது. அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு நாலெட்ஜ் உள்ளதான் இந்த மிருகம். இந்த யானைக்கும் இந்த சிறுவனுக்கும் இருக்கிற இந்த ஒரு பாண்டேஜை வைத்து உருவாக்கியிருக்க இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வழக்கமாக ஒரு படம் டைட்டில் கார்டோடு தான் தொடங்கும், ஆனால் சாருடைய படம் டைட்டில்லேருந்தே கார்டோடையே தொடங்கும். அருமையான கார்டு சார், ட்ரெய்லர்லேருந்தே அப்படியே வந்து சார், அதுக்காக சொன்னோம். நீங்க நடிக்க வச்சுட்டீங்க இல்லையா, அதனால ரொம்ப இல்லை. இன்னொன்று சார் சொன்ன மாதிரி வீரப்பனை விட அதிகமாக தெரியுங்கிறதுக்கு உண்மையிலே மதி ஷித்தான் எங்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு இப்படி போயிட்டே இருப்பார் சார். லெஃப்ட்ல திரும்பினா ஒரு தனியார் விஷுவல் இருக்கு, இங்கே எடுத்துருவாரு. திருப்பி அந்த பக்கம் திரும்பி வேற பக்கம் திரும்புவார். எங்க சார் இவ்வளவு நாள் யோசித்தீங்க அப்படின்னா, நான் தான் 3 மாசமா காட்டுக்குள்ளேயே தானே கிடக்கிறேன், எனக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல அப்படின்னுவாரு. சத்தா சொன்னது போல என்ன டவர் ஏர்டெல்லா 10 ஸ்டெப்பு நேராக போய் லெஃப்ட்ல 2 ஸ்டெப்பு போ, டவர் கிடைக்கும் உனக்கு. 3வது ஸ்டெப்பு போகாத, உனக்கே டவர் கிடைக்காது, யாருக்கிட்ட கீழே விழுந்துருவ நீ. அதான் எட்ஜ். அந்த அளவுக்கு அளந்து வச்சிருப்பாரு பிரபு சாலமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தபடியா யாரை நம்ம கூப்பிட போறோம்? அடுத்ததா இவருடைய படம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் படம்னாலே ஒரு அட்டகாசமா இருக்கும், அமர்க்களமா இருக்கும். மொத்தத்தில் இவர் ஒரு வசூல் ராஜா. எஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சரண் அவர்கள். இந்த படம் தயாரிப்பில் இருக்கும் பொழுது நான் பார்த்தேன் நம்ம லிங்கு ஆஃபீஸில். படம் முழுக்க ரொம்ப அழகாக ஒரே காடாகவே இருந்துச்சு. என்னடா ஒரே காடாவாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜெயந்திலால் காடா. ஐ வெல்கம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் காட்ஃபாதர் மிஸ்டர் ஜெயந்திலால் காடா. அவர் நம்ம முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் அப்படி கிடையாது. இன்றைக்கி எ மோஸ்ட் வாண்டட் மேன் இன் தி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு நான் இதில் யார் சார்பாக இங்கே நிற்கிறேன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ மதி அவருடைய சார்பாக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் அந்த வளர்கிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு, அவங்க ஆர்வத்துக்கு தீனி கொடுக்குற ஒரு இயக்குனர், எந்த தடையும் சொல்லாத தயங்காத தயாரிப்பாளர், இவ்வளவு விஷயமும் அமையிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மதி அவர்களுக்கு ரொம்ப அழகாக வாய்ச்சிருக்கு. இதை ஒரு இந்த படம் சம்மந்தமான இந்த நிகழ்ச்சியை ஒரு மகாராஜா வாழ்த்தின மாதிரி நித்திலன் முதல் ஆளாக வாழ்த்தினார். எனக்கு பிரபு சாலமன் படங்களில் இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான அந்த சோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கைப்பட்டால் அந்த ஹீரோ எவ்வளோ பெரிய ஒரு மைலேஜுக்கு வருவாருங்கிறதுக்கு நம் கண் முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மதி வருவாருங்கிறது மைதாஸ் டச் மாதிரி அவருடைய பொற்கரங்கள் இருந்திருக்கு. அண்ட் நிவாஸ் பிரசன்னா, நீங்கள் ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஒரு 10 வருஷமாக வெளியில் முகம் காட்டுறது கிடையாது. யார் இந்த நிவாஸ் பிரசன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக தான் இப்போ வெளியில் அவர் பாடுறாரு. இந்த படத்தில் பைசன் படத்தில் நானும் லிங்கும் தான் இந்த படத்தை பார்த்தோம். அதில் அந்த பைசன் படத்தில் அந்த ரெக்கார்டிங்கில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இசை கேட்டது அப்படின்னு சொன்னால் அது பைசன்.
அண்டு இந்த மண்டேலா பார்த்தப்போ நான் ரொம்ப வியந்து போனேன். அவ்வளவு அழகான ஷார்ட்ஸ், அவ்வளோ இது. இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து வைக்கும்போது அது வந்து பழகின ரொம்ப இந்த மீடியா பர்சன்ஸுக்கே வந்து நிறைய பேரை பார்த்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மேடையாக இது அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து எனக்கு இந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போ தான் அவர் வந்து அவங்க ஃபோட்டோவையும் இதையும் அமுச்சு வச்சுருந்தார் எனக்கு ஃபோட்டோவில். அப்போ தான் தெரிஞ்சது அவங்க டாக்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வெல்கம் யூ. இது ஹோல்சமாக இதை வந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அதாவது மொத்த தயாரிப்புக்கும் இந்த படத்துக்கு ஒரு உந்துதலுக்கும் அது இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக என்னுடைய அருமை நண்பர் லிங்குசாமி அவர்கள் தான். லிங்குசாமி ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறார், தொடரார் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு உன்னிப்பாக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து இந்த கும்கி 2 படத்துக்கு பின்னாடி அயராத அவங்களுடைய எனர்ஜி இருக்குது. முக்கியமாக போஸ் அவர்களுடைய அந்த எனர்ஜி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி பிரதர்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருடைய அட்ரஸாக இந்த திருப்பதி பிரதர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நிறைய மைலேஜ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அது வந்து காடா சார் வந்து கூட இருக்கும்போது திருப்பதி பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போகும். இன்னும் இது வரைக்கும் ஒரு 26-27 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100வது படம் அவங்க எடுக்கும்போதும் அந்த மேடையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க். அதை எல்லாரையும் அந்த ஒரு எனர்ஜியோடு வச்சுருக்கிறதுங்கிறது வந்து இவங்க 2 பேர் கையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கும்கி 2 படம், முக்கியமாக சுகுமாருடைய அந்த ஒளிப்பதிவு, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கும்கி முதல் படம் அது வந்து ரிலீஸ் ஆனப்போ நான் திருநெல்வேலியில் என்னுடைய படத்தினுடைய படப்பிடிப்புக்காக இருந்தேன். அப்போ அதில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி காட்சி வரும் பொழுது நான் நிஜமாகவே பிரமிச்சு போயிட்டேன். என்னென்னா அந்த தேட்டரில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்படி சுற்றி வர லைட்டு போட்டு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் லைட்டு போட்டு இந்த பாடலை படமாக்கியவர் சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு போட்டாங்க. அது தியேட்டர் முழுக்க கொந்தளிச்சு போய் அவ்வளோ பெரிய ஒரு கிளாப்ஸ் வந்து கிடச்சிது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பெரிய கேமராமேன் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் யானை இருக்கிற படம் என்றைக்குமே தோற்றது கிடையாது. அதனால் இந்த யானையோட தும்பிக்கை தான் இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று, நான் திருப்பியும் சொல்கிறேன், மதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பரிணமிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.